Next topic is partial derivatives. So already நம்ம derivative find out பண்ணியிருக்கோம். இது ஒரு வேரியபிள்லேருந்து எப்படி டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது யூஸிங் த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிப்போம். கண்டினியூஸ் படித்த உடனே ஃபஸ்ட் பிரின்சிபல் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போது டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபஸ்ட் பிரின்சிபல் என்ன, லிமிட் h டென்ஸ் டு 0 அப்படின்னு சொல்லலாம், இல்லை del x டென்ஸ் டு 0ன்னு சொல்லலாம். இட் இஸ் யுவர் விஷ். சரியா, h அப்படின்றதும் இல்லை del x அப்படின்னு சொல்கிறதும் will be small quantity, right? அப்போ h tends to 0, f of x plus h minus f of x divided by h will be exist. This is the dy dx அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் டூ வேரியபிள் ஆர் டூ ஆர் மோர் வேரியபிளுக்கு பார்ஷியல் டெரிவேட்டிவ் will be exist. ஸோ டெஃபினேஷன் பார்க்கலாம். Let capital A is equal to set of all open bracket of x comma y, that is the point, right, such that a less than x less than b comma c less than y less than d contained Cartesian product of real number system, right? f function define பண்றேன், f such that a mapped to real number and x0 comma y0 is belongs to a. இதிலிருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், ரைட்? அந்த பாயிண்ட்ல partial derivative find out பண்ணேன். We can say that f as a partial derivative with respect to x at x0 comma y0 is belongs to a if the condition limit will be exist. Limit h tends to 0, f of x0 plus h comma y0 minus f of x0 comma y0 divided by h exist. என்ன நடந்திருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்களேன். ஸோ எக்ஸில் சேஞ்சஸ் நடந்திருக்கு, ரைட்? ஸோ மிச்சபடி ஒய் ஆஸ் இட் இஸ், ஒய் அப்படியே தான் இருக்குது. எக்ஸில் தான் நம்ம ஸ்மால் இன்க்ரிமெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ எக்ஸில் சேஞ்ச் ஆகுதுன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒயில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு அர்த்தம். பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ்வலாக ஸோ டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணது வெறும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். இங்கே ரெண்டு வேரியபிள் வந்துருக்கு. ரெண்டு வேரியபிள் இல்லை, டூ ஆர் மோர் வேரியபிளுக்கும் இட் இஸ் suitable, right? In this case the limit value is denoted by dou f by dou x at x0 comma y0. இது dou f by dou x, சரியா? இது dou. ஸோ 6 ஸோ ஞாபகத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ 6 ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னா dou, வேறு எதுவுமே கிடையாது, ரைட்? ஸோ dou f by dou x at x0 comma y0. Similarly, we can say that f as a partial derivative with respect to y at x0 comma y0 belongs to a, right? அப்போ with respect to y என்ன எதில் சேஞ்சஸ் ஆகும்? yல சேஞ்ச் ஆகிருக்கும். அதான் லிமிட் வேல்யூ அப்சர்வ் பண்ண தெரியும். லிமிட் கேஸ் டென்ஸ் டு 0. இங்கே k அப்படின்னு சொல்கிறதும் ஸ்மால் குவான்டிட்டி தான், ரைட்? ஸோ f of x0 comma y0 plus k minus f of x0 comma y0 divided by k exist. இதில் சேஞ்சஸ் நடந்திருக்கு, yல சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால தான் இதனோட in this case the limit value is denoted by dou f by dou y at x0 comma y0. Note, partial derivative for the functions of 3 or more variables are defined exactly in a similar manner. இப்போது ரெண்டு வேரியபிள் வச்சு நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ 3 வேரியபிள்ஸுக்கும் இல்லை அதனோட 4 வேரியபிள்ஸ் 5 வேரியபிள்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற வேரியபிள்ஸும் ஸோ சிமிலர் இதே மேனரில் தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ரைட்? நம்பர் 2, we read dou f, அதாவது இந்த சிம்பிள் பேர் dou f எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ as partial f and dou x as partial x, சரியா? ஸோ ஆக்சுவலாக டோன்னு சொல்கிறேன், அதுக்கும் மீனிங் சொல்லியிருப்பாங்க. அண்ட் we read as dou f by dou x, அதாவது இந்த சிம்பிளுக்கு, ரைட், இப்படி டிஃபைன் பண்ணதுக்கு as partial f. ஸோ மேலே இருக்கிறது partial f divided by partial x. It is also read as, இதுதான் நான் படிச்சுட்டு இருக்கேன் ரிப்பீட்டடாக, ரைட்? dou f by dou x, dou f by dou x, இதுதான் நான் ரிப்பீட்டடாக படிச்சிருக்கேன், நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ அதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ partial x f divided by partial
எக்ஸ்ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் தோ எஃப் பை தோ எக்ஸ்ன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ரைட். சிமிலர்லி ஒய் எப்படி ரீட் பண்ணுவேன்? வி ரீட் ஆஸ், ஸோ இந்த சிம்பிள் பேர் ரைட், தோ எஃப் பை தோ எக்ஸ் தோ ஒய். ஸோ அதையும் சொல்லியிருப்பாங்க, பார்ஷியல் எஃப் பை partial y or dou f by dou y. Right, simple. And dou f by dou x at x naught comma y naught is also denoted by, so இதை இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். கேபிட்டல் F இங்கே இருக்க ஃபங்க்ஷன் என்னவோ அது. ஸோ F சஃபிக்ஸில் எக்ஸ், சரியா, சஃபிக்ஸில் எக்ஸ் போட்டாலும் இல்லை, அதர்வைஸ் dou f by dou x அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். It is also denoted by suffix x ல போட்டோம் அப்படின்னா மீனிங் என்ன? with respect to x அப்படின்னா அர்த்தம். at x naught comma y naught or இந்த x naught comma y naught இப்படியே எழுதலாம், ரைட். ஸோ dou f by dou x at any point x comma y அண்ட் பர்டிகுலர் பாயிண்ட் இந்த இடத்துல நோட்டேட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது, ரைட். ஸோ ஒரு கோட் போட்டு நீ பக்கத்தில் எழுதுனானோ அதே மீனிங் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So similarly for y, so dou f by dou x at, sorry, dou f by dou y at x naught comma y naught is denoted by, so f suffix y at x naught comma y naught or dou f by dou y at any point x comma y, so at particular point x naught comma y naught. So இங்கே x பதில் x naught அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது, ரைட். ஸோ டிஃபரன்ஷியேஷனில் என்னென்ன ஃபார்முலாஸ் படிச்சியோ என்ன நீ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியோ அது எல்லாமே பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல எக்ஸிஸ்ட், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆல் த ரூல்ஸ், சம்மு, டிஃப்ரென்ஷியேஷன் என்ன படித்தோம், சம்மு, ப்ராடக்ட் ரூல், கோஷன் ரூல், சரியா, அண்ட் தென் செயின் ரூல். ஸோ எல்லா ஃபார்முலாஸுமே, அது ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கிடையாது, எல்லா ஃபார்முலாஸுமே டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன நீ ஃபார்முலாஸ் படிச்சு அது எல்லாமே பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது, ரைட். அண்ட் தென் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா, இதில் நீ அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா எக்ஸில் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கும், ஒயில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடந்திருக்காது. அதே போல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னா எக்ஸில் சேஞ்சஸ் நடந்திருக்காது, ஒயில் மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கும். அப்போது என்ன நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எதில் சேஞ்சஸ் நடந்துக்கோ அதுதான் நம்ம வித் ரெஸ்பெக்டோ பண்ணோம், எது சேஞ்சஸ் பண்ணலையோ அது வந்து வித் ரெஸ்பெக்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ட்ரீட் பண்ணோம், அதான் சொல்லியிருக்காங்க, சரியா. ஸோ எதை நீ வந்து வித் ரெஸ்பெக்டோ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்டோ அப்படின்னு சொல்கிறையோ அது வந்து வேரியபிள், சரியா. ஸோ மற்ற வேரியபிள் எல்லாம் கான்ஸ்டன்ட், ட்ரீட் அட் கான்ஸ்டன்ட், சரியா. ரெண்டு வேரியபிள் இருந்ததுன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸ் வித் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா ஒய் ட்ரீட் ஆஸ் கான்ஸ்டன்ட், ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும், சரியா. கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா வெளியே எடுத்துருவேன், அதுவே அடிஷன் கான்ஸ்டன்ட்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ. ஸோ மேக் இட் கேர்ஃபுல். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க, ரைட். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட்டீஸ் தட் வைல் ஃபைண்டிங் த பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் with respect to x, we treat the y variable as a constant and find a derivative with respect to x, சரியா. y variable constant னு வெச்சிட்டு derivative with respect to x பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் f of x, y is equal to xy னு எடுப்போம் சிம்பிளா. இப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இப்போ dou f by dou x, y keep as constant, சரியா. அது மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண, மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துருவேன். இப்போ ஒய்யை வெளியே எடுத்துட்டு, ஸோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆல்ரெடி உன்னோட டிஃபரன்ஷியேஷன் தான், எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இதனோட ஆன்சர் ஒய். சிமிலர்லி dou f by dou y ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், ரைட். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுற எக்ஸ் ட்ரீட் ஆஸ் கான்ஸ்டன்ட், சரியா. எக்ஸை கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுவேன், இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, வெளியே எடுத்துருவேன். அண்ட் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1. ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு. சார் அதர்வைஸ் இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் சார் அடிஷனில். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய், x squared plus y. இப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ dou f by dou x, dou f by dou x. இப்போ என்ன சொல்லுவேன், x squared with respect to x, y treat as constant, அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது, ரைட். இப்போ இங்கே x தான் வேரியபிள், உங்களுக்கும் x தான் தேவை. x squared டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x plus y with respect to x, with respect to x பண்ணும்போது y என்னவும் ட்ரீட் ஆஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிட்டு இருக்கேன், ரைட். ஸோ 0.
சரி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ ஆன்சர் இஸ் 2x. சரியா? அதே போல் டோ எஃப் பை டோ ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஒய் வேரியபிள். எக்ஸ் கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஃபுல்லாக கான்ஸ்டன்ட். சரியா? இது நம்பராக மாறிடும், வேறு எதுவும் கிடையாது. ரைட்? அப்போ 0 ப்ளஸ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 0 + 1 ஆன்சர் 1. ஸோ இப்படி தான் பார்ஷியல் டெரிவேட்டிவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். Sixth one, dou f by dou x that equal to f suffix x. Similarly, dou f by dou y is equal to f suffix y. இப்படி நோட் பண்ணலாம். இப்போ ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்? இப்போ டோ எஃப் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன்லேயே ஹையர் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கும்போது டோ ஸ்கொயர்டு ஒய் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எப்படி எழுதுவோம்? சாரி, டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு. எப்படி எழுதுவோம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதுவோம். இது டியில். இப்போ டோவில் எழுதுவோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ டோ ஸ்கொயர்டு எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இது எப்படி எழுதலாம்? எஃப் சஃபிக்ஸ் டபுள் எக்ஸ். ரைட்? அதே போல் டோ பை டோ ஒய் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் தட் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்டு எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர்டு. ஸோ இப்படின்னு சொல்லலாம். ஆர் சஃபிக்ஸ் பேஸ் பண்ணி சொல்லணும்னா கேபிட்டல் எஃப் சஃபிக்ஸ் டபுள் ஒய். And then dou by dou x of dou f by dou xy. Dou by dou x of dou f by dou y that equal to dou squared f by dou x dou y. இது எப்படி எல்லாம் x ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து y இருக்கு. இப்போ f xy. சரியா? f xy. ஸோ எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, எது நெக்ஸ்ட் இருக்கோ அது உள்ள இருக்கு. ரைட்? மேக் இட் கேர்ஃபுல். இப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ் தட் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் ஒய் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை. ஸோ ஆல்ரெடி எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. ரைட்? ஸோ டோ ஸ்கொயர்டு எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ், இது எஃப் ஒய் எக்ஸ்ன்னு சொல்லலாம். சரியா? சிமிலர்லி நிறைய ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டோ கியூப் பை எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் டோ எக்ஸ், இது எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது மேலே டோ கியூப், அப்போ 3 ஆர்டர், தேர்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். ரைட்? இப்போ டோ பை டோ ஒய் ஆஃப், ஏன்னா 2 ஒய் ஸ்கொயர் இருக்குது, இப்போ 2 ஒய் இருக்குது, இப்போ ஒரு ஒய் வச்சிட்டேன். டோ பை டோ ஒய் ஆஃப் டோ பை டோ ஒய் ஆஃப் டோ எஃப் பை டோ எக்ஸ். தென் அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வேல்யூ. ஸோ சிமிலர்லி ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்றது கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். ரைட்? கிளாரட்ஸ் தியரம். லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் such that a less than x less than b comma c less than y less than d contain Cartesian product of real numbers. So define a function f such that a mapped to real number if f suffix xy. That means so second order partial derivative will be exist ரெண்டுமே. ரைட்? செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா எஃப் எக்ஸ்ஒய் அப்படின்னு சொல்கிறதும் எஃப் ஒய்எக்ஸ் அப்படின்றதும் ரெண்டும் ஈக்குவல். ரைட்? ஸோ செகண்ட் ஆர்டர் அப்படின்றது இதுதான் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸ்கொயர் வந்தோன்னா செகண்ட் ஆர்டர். ரைட்? ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா வெறும் ஒன்றே ஒன்று இருக்கும், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ இது செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ், அதான் சொல்லியிருக்கேன். ரைட்? ஸோ இதுவும் சொல்லலாம் செகண்ட் ஆர்டர் அப்படின்றது, இதுவும் சொல்லலாம் செகண்ட் ஆர்டர் அப்படி. நான் இப்போ சொல்கிறது இதை. ரைட்? exist in A or continuous in A then that are equal. அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் எப்பவுமே. இஸ் ஆல்வேஸ் எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் will be equal. எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் ஸோ எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் xy is equal to f yx அப்படின்றது ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் ஃபார் எனி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அதான் கிளாரட்ஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் let a is equal to set of all order pair of x comma y such that a less than x less than b comma c less than y less than d contained Cartesian product of real number a function u
such that A mapped to Cartesian product of real number is said to be harmonic அப்படின்னு சொல்லணும், harmonic function அப்படின்னு சொல்லணும், harmonic in A if satisfies the equation dou squared u by dou x squared plus dou squared u by dou y squared equal to 0. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அப்போ u என்ற ஃபங்க்ஷன் will be harmonic function அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நேம் என்ன சார் அப்படின்னா இஸ் a Laplace equation அப்படின்னு சொல்லுவாங்க. This equation is called Laplace equations. Exercise 8.4 first subdivision. Find the partial derivatives of the function f of x comma y that is equal to 3x squared minus 2xy plus y squared plus 5x plus 2 at the point 2 comma minus 5. அது indicate point அப்படின்னு சொல்லுங்க. அப்போ indicate point என்றது 2 comma minus 5ல what is the partial derivatives of the function given function கொடுத்துருங்க. அப்போ எதின் partial derivative exist ஆகும்? ரெண்டு partial derivative exist ஆகும். ஏன் ரெண்டு partial derivative அப்படின்ற இங்கே இருக்கிற ரெண்டு வேரியபிள் சரியா? 3 வேரியபிள்ஸ்னால் 3 partial derivative exist ஆகும் சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் partial derivative தான் இவங்க கேட்குறது. ரைட், சொல்யூஷன் given function எடுத்துக்கிறேன் f of x, y சிம்பிளாக f கூட சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட், ஸோ மீனிங் என்ன இங்கே x, y அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x and yல இண்டிகேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அண்ட் தென் 3x squared minus 2xy plus y squared plus 5x plus 2. First of all, to find the partial derivatives. Partial derivative எப்படி find out பண்ணுவேன்? dou f by dou x அப்படின்னா மீனிங் என்ன? partial differentiation with respect to x. அப்போ partial differentiate with respect to x அப்படின்னா treat as another variable is constant. இங்கே another variable அப்படின்றது y is a constant. treat as y as a constant. ஏற்கனவே 2 3 அப்படின்றது ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது சரியா? ஸோ another variable இது எக்ஸ்ட்ரா கேட்டகரி, another variable இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ partial differentiate with respect to x, that means dou f by dou x. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3 is a x is a function. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ஆல்ரெடி நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்கிற ரூல் எல்லாமே will be applicable for partial differentiation. இப்போ 3x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 பிடிச்சிட்டு x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 3 into 2x 6x கரெக்டா? மைனஸ், ஸோ இங்கே இருக்க மைனஸ். இப்போ கான்ஸ்டன்ட் நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணோம் ஆக்சுவலாக, பட் நான் ப்ராடக்ட் ரூல் போத்தலை. ஏன் ரீசன் என்ன? ஒய்யும் கான்ஸ்டன்ட்டு, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது y அப்படின்றது. ரைட், அப்போ 2 கான்ஸ்டன்ட் y கான்ஸ்டன்ட், அப்போ 2y வெளியே எடுத்தாச்சு. x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ரைட், தென் பியூர்லி அடிஷன் கான்ஸ்டன்ட். எப்படி கான்ஸ்டன்ட் சொன்னால் y ட்ரீட் அட் கான்ஸ்டன்ட். அப்போ y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் 0 தான் சரியா? ஸோ ட்ரீட் அட் கான்ஸ்டன்ட்னால இது 0 ப்ளஸ் 5 இஸ் அ மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட், டேக் இட் அவுட். x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா 1 ப்ளஸ், ஸோ பியூர்லி கான்ஸ்டன்ட், ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் 0. ரைட், மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட்னா வெளியே எடுத்துருவேன், பியூர்லி அடிஷன் கான்ஸ்டன்ட்னா 0 ஆகிடும். ரைட், ஸோ தட் ஈக்குவல் டு இது ஆன்சர் என்ன வரும்? ஸோ தட் ஈக்குவல் டு 6x மைனஸ் 2y ப்ளஸ் 5 தான் dou f by dou xோட ஆன்சர். அண்ட் தென் dou f by dou y அப்படின்னு மீனிங் என்ன? பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. இப்போ treat as x is a constant, ஏன்னா another variable x தான். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல கான்ஸ்டன்ட்னு ட்ரீட் பண்ணோம். அப்போ இட் இஸ் பியூர்லி கான்ஸ்டன்ட். ஏன்? எக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட், இப்போ பியூர்லி கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேஷன் இஸ் 0 மைனஸ் 2x இஸ் அ மல்டிப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட், டேக் இட் அவுட், வெளியே எடுத்தாச்சு. y வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேஷன் இஸ் 1 ப்ளஸ் y ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு y ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2y. ரைட், 2y புரியுதா? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. ரைட், அப்போ 2y ப்ளஸ் இட் இஸ் எ பியூர்லி கான்ஸ்டன்ட். ஏன்னா எக்ஸ் கான்ஸ்டன்ட், ஏற்கனவே நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணல, எக்ஸ் கான்ஸ்டன்ட். ரைட், ஸோ மல்டிப்ளிகேஷன் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேஷன் இஸ் 0
So இதுவும் differentiation is 0. So that equal to totally minus 2x plus 2y. இப்போ பர்டிகுலர் பாயிண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ dou f by dou x at the point 2, minus 5. 2, minus 5. So that equal to எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 2, எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் minus 5. இப்போ 6 into 2 minus 2 into y ஓட ஆன்சர் minus 5 plus 5a. So that equal to 12 plus 10 plus 5. So that equal to 22, 27. And then dou f by dou y at the point 2, minus 5. So that equal to, so minus 2 into x, x would answer 2, plus 2 into y, y would answer minus 5. So that equal to minus 4, minus 10, so that equal to minus 14. Exercise 8.4 la first la second subdivision. Find the partial derivatives of the function g of x comma y that is equal to 3x squared plus y squared plus 5x plus 2 at the point 1, minus 2. இங்கேயும் ரெண்டு partial derivative exist ஆகும். ரெண்டு வேரியபிள் இருக்குது, அதனால் ரெண்டு partial derivative exist ஆகும் at indicate point, right? Solution. So given function எடுத்து வந்துடுறேன் g of x comma y, so that equal to 3x squared plus y squared plus 5x plus 2. இப்போ partial derivative, first order partial derivative தான் கேட்குறது at the point 1, minus 2. First to find a partial derivative with respect to x. That means dou g by dou x equal to, அப்போ x is the variable, y treat at constant. ஏன்னா x, y தான் இருக்குது. இப்போ x variable, y வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இப்போ ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது வேரியபிளில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 3x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x. See, it is purely constant. Y is the purely constant. Y square also constant. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 is the multiplication constant. X variable தான். X with respect to x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ 5 into 1 plus it is the addition constant 0. So totally 6x plus 5. Right. Again, to find partial differentiate with respect to ya. For dou g by dou y. So that equal to, so purely it is a constant. X is a constant. Y is a variable. So purely it is a constant 0 plus y square differentiate பண்ணா 2y. சரியா? இங்கே நம்ம பண்ணுறது partial differentiation. சரியா? அதனால தான் இது பேர் y ட்ரீட் பண்ணுறது கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுறோம், எக்ஸை கான்ஸ்டன்ட் ட்ரீட் பண்ணுறதுக்கு பேர் இப்போ பார்ஷியலாக பண்ணுறதுனால தான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. ரைட். ப்ளஸ் இட் இஸ் எ பியூர்லி கான்ஸ்டன்ட். ஏன் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y தான் வேரியபிள், எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ 0 ப்ளஸ் இது பியூர்லி கான்ஸ்டன்ட் 0, டோட்டலி 2y. At the point dou g by dou x at the point, in a point 1, minus 2. சரியா? So that equal to, then dou g by dou x would answer 6x, 6 into x would answer 1 plus 5. So that equal to 6 plus 5, 11. And dou g by dou y at the point 1, minus 2. So that equal to 2 into y. Y would answer minus 2. So that equal to minus 4. Exercise 8.4 la first la third subdivision. Find the partial derivatives of the function h of x, y, z is equal to x sin xy plus z squared x at the point 2, pi by 4, 1. இப்போ எத்தனை partial derivative exist ஆகும், எத்தனை வேரியபிள் இருக்கோ அத்தனை partial derivative exist. இப்போ 3 variables is there. இப்போ 3 partial derivative exist ஆகும். 3 partial derivative will be exist. So solution h of
x comma y comma z is equal to x sine of xy plus z squared x. சரியா? இப்போ 3 வேரியபிள் இருக்குது. எப்படி பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? வேறு எதுவும் கிடையாது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற 2 வேரியபிளுமே கான்ஸ்டன்ட், வேறு எதுவும் கிடையாது. ரைட்? ஸோ மேக் இட் கேர்ஃபுல். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேரியபிளுமே ட்ரீட் ஆஸ் கான்ஸ்டன்ட். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மற்ற 2 வேரியபிள் கான்ஸ்டன்ட். 3 வேரியபிள் இருக்கிறதுனால நான் சொல்கிறது. ரைட்? ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். But dou h by dou x, so that equal to இங்கே அப்சர்வ் பண்ணுங்களேன் x and sin of x comma y. ரைட்? இப்போ ரெண்டுமே ஃபங்க்ஷன். எக்ஸும் ஃபங்க்ஷனு, sin of x இருக்குது இந்த இடத்துலையும் ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டுமே ஃபங்க்ஷன். இப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ரைட்? இப்போ ப்ராடக்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஆஸ் இட் இஸ், ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ், செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் இது எக்ஸ்ன்னு நினச்சிக்கணும். ரைட்? சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இப்போ காஸ் எக்ஸ், எக்ஸ்ன்னு சொன்னது எக்ஸ் ஒய்யை. அகெயின் எதை நீ எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணியோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை ஆகணும். அதான் டிஃப்ரென்ஷியேஷனோட ரூல், செயின் ரூல். ரைட்? அப்போது எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணது எக்ஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. சரியா? அப்போ ஒய் வந்து ட்ரீட் ஆஸ் கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஸோ ஒய்யை வெளியே எடுத்துருவேன், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ரைட்? ஸோ தட் இஸ் டோட்டலி ஒய்ஏ. மேக் இட் கேர்ஃபுல். அகெயின் நம்ம மறுபடியும் சொல்கிறேன். சைன் எக்ஸ்ன்னு சொல்லுவேன், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அகெயின் எக்ஸ்ன்னு சொன்னதை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பண்ணிவிட்டு மல்டிப்ளை எழுதுவேன். ரைட்? அப்போ எக்ஸ் ஒய்யை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒய் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவேன். ஏன்னா மல்டிபிகேஷன் கான்ஸ்டன்ட், அதனால் வெளியே எடுத்துருவேன். எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய் இன்ட்டு 1ஓட ஆன்சர் ஒய்ஏ. ரைட்? ப்ளஸ் இப்போ சைன் செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ், சைன் எக்ஸ் ஒய் ஆஸ் இட் இஸ், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் 1 ப்ளஸ். இப்போ அகெயின் இங்கே இருக்கிற ப்ளஸ், இங்கே ஜெட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இப்போது ஃபங்க்ஷன் எது? எக்ஸ் தான் ஃபங்க்ஷன். ஜெட் ஸ்கொயர் ஸோ பியூர்லி கான்ஸ்டன்ட். இப்போ ஜெட் ஸ்கொயரை வெளியே எடுத்துருவேன், ஏன்னா மல்டிபிகேஷன் இருக்கிறதுனால வெளியே எடுத்துருவேன். அடிஷனல் இருந்தால் 0 ஆகிடும். ஸோ ஜெட் ஸ்கொயர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ரைட்? மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்போ டோ ஹெச் பை டோ எக்ஸ், ஸோ தட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், ஏன்னா எக்ஸு இங்கே ஒய் மல்டிபிகேஷன் எக்ஸ் ஒய் காஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் தான் இதனோட ஆன்சர். ரைட்? and then இந்த இடத்துல வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ டோ ஹெச் பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் 2, pi by 4, 1. ஸோ தட் ஈக்குவல் டு வேல்யூ அப்ளை பண்ணுங்க. எக்ஸோட ஆன்சர் 2, ஒய்யோட ஆன்சர் pi by 4. அப்போ 2 into pi by 4 cos of 2 into pi by 4 plus sin of 2 into pi by 4 plus z ஓட ஆன்சர் plus 1. ரைட்? ஸோ தட் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணோம்னா 2, இது கேன்சல் பண்ணால் 2. இப்போ காஸ் பை பை 2, இப்போ பை பை 2 காஸ் பை பை 2 ஓட ஆன்சர் 0 ப்ளஸ் அகெயின் இங்கே கேன்சல் பண்ணால் 2 sin pi by 2, sin pi by 2 ஓட ஆன்சர் 1 ப்ளஸ் 1. ஸோ டோட்டலி 2 is the answer. Again, to find dou h by dou y, அப்போ என்ன சொல்கிறோம்? partial differentiate with respect to ya. Right? partial differentiate with respect to ya. அப்போ மற்ற 2 வேரியபிளுமே கான்ஸ்டன்ட். எந்த 2 வேரியபிள் கான்ஸ்டன்ட்? x and z ஆர் கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே இந்த இடத்துல எக்ஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ டேக் இட் அவுட். y தான் நம்மளுக்கு வேரியபிள். ரைட்? அப்போது இது இங்கே நான் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணேன். ஏன் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணேன்? எக்ஸு உள்ள ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணேன். ஸோ இங்கே நாட் நெசசரி. ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணாலும் அதை தான் வரப்போகுது, அது வேறு விஷயம். ரைட்டா? ஸோ ஒரு ப்ராடக்ட் ரூலும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸி வே. ரைட்? எப்படி? எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு சரியா சைனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். சரி, ஏன் ஒய் தான் ஒய் தான் ஃபங்க்ஷனு, மற்ற 2 வேரியபிளுமே கான்ஸ்டன்ட்டு. இப்போது எக்ஸ் constant, purely constant, take it out. Sin xy differentiate பண்ணா cos xy
again xy partial differentiate with respect to ya. அப்போ x கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுவேன், y டிஃபரன்ஷியேட்னா 1 இப்போ இன்டூ எக்ஸு, புரியுதா? ப்ளஸ் இந்த இடத்துல பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y, இங்கே ஒய்யே கிடையாது, இட் இஸ் பியூர்லி கான்ஸ்டன்ட். ஸோ டிஃபரன்ஷியேஷன் 0. ஸோ டோட்டலி x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்டு காஸ் ஆஃப் xy. ஸோ இட் இம்ப்ளைஸ், ஸோ இதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இதனோட வேல்யூ என்ன வரும்? டோ ஹெச் பை டோ ஒய் அட் த பாயிண்ட் 2, பை பை 4, 1. ஸோ தட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸோட ஆன்சர் 2 ஸ்கொயர்டு காஸ் ஆஃப், எக்ஸோட ஆன்சர் 2 இன்டூ ஒய்யோட ஆன்சர் பை பை 4. ஸோ கேன்சல் பண்ணால் 2. 2 square answer 4. 4 into cos pi by 2 answer 0. So totally 0. Again, to find partial differentiation with respect to z. சரியா? z. அப்போ x, y are constant. Treat as constant. So that equal to, it is x, y ல தான் இருக்கு. Full function में x, y. இப்போ differentiate பண்ணா 0. ஏன்னா purely constant 0. Plus again இந்த இடத்துல x is a multiplication constant, வெளியே எடுத்துடலாம். z square differentiate பண்ணோம்னா with respect to z, right? z square differentiate பண்ணா 2z, partial differentiation with respect to z, இப்போ 2z. எப்படி நீ differentiation with respect to x square differentiate பண்ணும்போது x பண்ணும்போது 2x னு வருதோ, as it is அதே தான், z square differentiate பண்ணா 2z. இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படின்னு, so that equal to 2xz. So it implies at the point கண்டுபிடிக்கலாம். இப்போ dou h by dou z at the point 2, pi by 4, 1. So that equal to 2 into x ஓட ஆன்சர் 2 into z ஓட ஆன்சர் 1. So that equal to 4. Exercise 8.4 first fourth subdivision, find the partial derivatives of the function capital G of x comma y that equal to e power x plus 3y log x square plus y square at the point minus 1 comma 1. Two variables involved ஆயிருக்கு. இப்போ partial derivative exist, first order partial derivative exist 2. சரியா? Solution g of given function g of x comma y, capital G of x comma y, so that equal to e power x plus 3y and log x squared plus y squared, right? So இப்படி partial differentiate with respect to x find out பண்ணு. இப்போ partial differentiate with respect to x find out பண்ணோம் அப்படின்னா treat as y is a constant. இப்போ dou g by dou x, partial differentiation with respect to x. இப்போ ரெண்டுமே ப்ராடக்டில் இருக்குது ஃபங்க்ஷன், இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் x இருக்குது, இதுலேயும் y இருக்குது, இதுலேயும் y இருக்குது, கரெக்டாக? ரெண்டுத்துலையுமே ரெண்டு டொம்மும் இருக்குது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுட்டு another ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன், ஏன்? பிகாஸ் இட் இஸ் a ப்ராடக்ட் ரூல், ரைட்? ப்ராடக்டில் ஃபங்க்ஷன் இருக்கணும், ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ் e பவர் x plus 3y as it is. Second function differentiation, partial differentiation with respect to x. அப்போ இதை log x purely x ன்னு கன்சிடர் பண்ண, அஷ்யூம் பண்ண, log x differentiate பண்ணா 1 by x, 1 by x squared plus y squared. differentiation கோசம் நான் bracket யூஸ் பண்ணிக்கிறேன், ரைட்? and then x ன்னு அஷ்யூம் பண்ணதை differentiate பண்ணி மல்டிபிள் எழுதுவேன். இதை differentiationோட ரூல், செயின் ரூல், ரைட்? அப்போது எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஒய் ஸ்கொயரை, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை எழுதணும். இதை டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணோம்? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y கிடையாது, பிகாஸ் ஒய் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஓவர். ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ், கரெக்டா? செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து log ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ இ பவர் இது எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணுவாங்க, இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். ஸோ இன்டூ, ஸோ இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம்.
e power ex plus 3y. Again assume பண்ணதை differentiate பண்ணி multiply எழுதணும். Differentiation அப்படின்னு சொல்கிறது partial differentiation with respect to x. அப்போ x differentiate பண்ணோம் அப்படின்னா 1 plus 3y differentiate பண்ணால் purely constant differentiate பண்ணால் 0. ரைட், இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. ஸோ தட் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 0னா 2x தான். அப்போ 2x e பவர் x ப்ளஸ் 3y. ஸோ வேணும்னா காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ரைட், ஸோ காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த டேர்ம்லையும் அந்த டேர்ம்லையும் e பவர் x ப்ளஸ் 3y காமன். பேலன்ஸ் என்ன இருக்குது? 2x டிவைட் பை x ஸ்கொயர்ட் ப்ளஸ் y ஸ்கொயர்ட். again இதில் ஸோ 1 ப்ளஸ் 0 ஆன்சர் 1 இன்ட்டு இந்த டேர்ம் தான் வெளியே எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கட்டும் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் தான் டோ ஜி பை டோ எக்ஸோட ஆன்சர். again ஸோ இதனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இட் இம்ப்ளைஸ் டோ ஜி பை டோ எக்ஸ் at the point -1, 1. ஸோ தட் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -1, ஒய் இருக்கிற இடத்துலலாம் +1 கொடுத்தோம் அப்படின்னா இ பவர் -1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு -1 டிவைட் பை -1 ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் log of -1 whole squared plus 1 squared. So that equal to, so 3 into 1 3 minus 1 add பண்ணோம் e power 2 e squared, right, into மல்டிபிள் பண்ணால் -2. so -2 divided by 1 square -1 square 1 1 plus 1 plus 1 ஓட ஆன்சர் 2 plus log of இதனோட ஆன்சர் 1 ஸ்கொயர் 1 -1 ஸ்கொயர் 1 ஸ்கொயரோட ஆன்சர் 1 1 + 1 ஓட ஆன்சர் 2 log 2. ஸோ கேன்சல் பண்ணால் 1, ரைட். ஸோ தட் ஈக்குவல் டு இ ஸ்கொயர்டு இன்ட்டு -1 ப்ளஸ் log 2 தான் இதனோட ஆன்சர். again to find dou g by dou y, so that equal to partial differentiate with respect to ya. இப்போ x theta's constant, ரைட், பிகாஸ் ரெண்டுமே ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. இப்போ கம்பல்சரி ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ரைட், இப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ். செகண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ லாக் ஒய், இப்போ கன்சிடர் ஆஸ் லாக் ஒய், இது ஒய்ன்னு நினச்சிக்கிறேன். லாக் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/y, ரைட். ஸோ 1/x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட். இப்போ அஷ்யூம் பண்ணதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும். இப்போ எதை அஷ்யூம் பண்ணோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை ஒய்ன்னு அஷ்யூம் பண்ணோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும், ரைட். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னா 2y ப்ளஸ் இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ், தட் இஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ். ஸோ இது ஃபினிஷ்டு டிஃப்ரென்ஷியேஷன், ஃபினிஷ்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ், ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் ஒய், இ பவர் ஒய் டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் ஒய். ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y. ஸோ இன்டூ இப்போது ஒய்ன்னு அஷ்யூம் பண்ணதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும். என்ன டிஃப்ரென்ஷியேஷன்? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ஏ. அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 3 இன்ட்டு 1 3a. ஸோ தட் ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணி எழுதணும்னா ஸோ அகெயின் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y காமன். ஸோ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y காமன். ஸோ இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? 2y டிவைட் பை x ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இந்த இடத்துல ஸோ 0 ப்ளஸ் 3 என்றது 3 இன்ட்டு இந்த டேர்ம் ஏற்கனவே நம்ம பேலன்ஸ் காமனாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ 3 இன்ட்டு லாக் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட். இதுதான் இதனோட டிஃப்ரென்ஷியேஷன் டோ ஜி பை டோ ஒய். அண்ட் பர்டிகுலர் பாயிண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் டோ ஜி பை டோ ஒய் அட் பர்டிகுலர் பாயிண்ட் -1, 1. ஸோ தட் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் பல் -1 ஒய்க்கு பல் 1. அப்போ இ பவர் -1 ப்ளஸ் 3 இன்ட்டு 1
into 2 into 1 divided by minus 1 whole square plus 1 squared plus 3 into log x square plus y squared. X would answer minus 1 whole squared plus 1 squared. So that equal to e power minus 1 plus 3 by e squared into the 2 divided by 2a. Yeah, 2a, 1 square. Minus 1 whole square, 1. 1 plus 1 would answer 2a. So get cancelled, right? Plus 1. Plus 3 times of log 2a. Log 2a. Correct? You know, minus 1 whole square 1, 1 plus 1 would answer 1. So 1 plus 1 would answer 2a. But that equal to, this variable e squared into 1 plus 3 log 2. Otherwise, e squared into 1 plus the cube. Right? What 2 cube. சரி பவர் ரூல் யூஸ் பண்ணி பவரில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பவரில் எடுத்துகிட்டு போனால் என்ன சொல்லணும், 2 கியூப்னு சொல்லுவேன். 2 கியூபோட ஆன்சர் 8. அப்போ 1 + log 8 அப்படின்றதும் சொல்லலாம், தப்பு கிடையாது.